கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான பைபிள் ஸ்டடியை கர்த்தர் நமக்கு தந்தபடியினாலே கர்த்தரை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக யுகங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வேத பாடமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யுகங்கள் டிஸ்பென்சேஷன் என்ற தலைப்பில் 2 வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். முதல் வாரத்தில் தூதர்களின் காலம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். இந்த யுகங்களிலே மொத்தம் 7 காலங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். அதிலே 7 காலங்களிலே முதல் காலம் குற்றமில்லாத காலம், 2வது காலம் மனசாட்சியின் காலம், 3வதாக மனுஷ ஆளுகையின் காலம், அதற்கப்புறமாக வாக்கு தத்தத்தின் காலம், அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம் அப்படின்னு 7 பகுதிகளாக நாம் இதை பிரித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த காலங்களுக்கு இடையிலேயும் சில காலங்கள் இருக்கிறது. அதையும் நாம் இதோடு கூட நாம் சிந்தித்து பார்க்கலாம். 1000 வருட அரசாட்சிகளுக்கு முன்பதாக உபத்திரவ காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் நாம் சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. போன வாரத்தில் நாம் குற்றம் இல்லாத காலத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். குற்றம் இல்லாத காலம் என்ற காலம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனங்கள் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம காலங்களை குறித்து சிந்தித்து பார்க்கிற பொழுது அதிலே எல்லா காலங்களுக்கும் பொருந்துகிற சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு காலங்களிலும் தேவனது ஆளுகை எப்படி இருக்கிறது, தேவன் கொடுத்த பொறுப்புகள் என்ன, அந்த காலத்திலே நிகழ்ந்த தோல்விகள் என்ன, அதற்கு தேவன் அளித்த நியாயம் இல்லை என்றால் நீதி, நியாய தீர்ப்பு என்ன, இப்படி தான் நம்ம இந்த காலங்களை பிரித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தூதர்களின் காலத்தில் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம். போன வாரத்தில் குற்றமில்லாத காலத்தில் தேவனின் ஆளுகை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம். அந்த ஆளுகை 2 விதத்தில் இருந்தது. ஒன்று படைப்பு, இன்னொன்று உறவு அப்படின்னு 2 சிந்தித்து பார்த்தோம் இல்லையா. தேவன் வார்த்தையினாலே படைத்தார், தேவன் எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பிரித்தார். அதற்கு அப்புறம் தேவனது காலம், தேவனது சமயம், டைம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படி மனிதனோடு உறவாடினார், மனிதனுக்கு எப்படி துணையை உண்டு பண்ணினார், மனிதனிடத்துல எப்படி அந்த காரியங்களை எல்லாம், மிருகங்களை எல்லாம் பேரிடும்படி கொண்டு வந்தார், அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். போன வாரம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். அந்த ஏதேனை சிந்திக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து அந்த குற்றம் இல்லாத காலத்தின் தொடர்ச்சியை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். என்ன தொடர்ச்சி? இந்த குற்றமில்லாத காலத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுத்த பொறுப்புகள் என்ன அப்படிங்கிற டைட்டில் இருந்து நாம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளில் இருந்து இந்த வசனங்களை சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த குற்றமில்லாத காலத்தில் தேவன் மனிதனுக்கு 3 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தார். 3 முக்கியமான வேலைகளை கொடுத்தார். முதலாவது அவர் கொடுத்த பொறுப்பு என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். 2வது பக்கத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ
ஜந்துக்களையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் முதல் மனிதனை ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்த முதல் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே தேவன் 2 பொறுப்புகளை மனிதனுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிற பொழுது இந்த 28வது வசனத்துல 2 பொறுப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, பலுகி பெருகுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதலாவது என்னது? பலுகி. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? பலுகி பெருகுங்கள். இரண்டாவது, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன அர்த்தம்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். தேவன் இந்த குற்றமில்லாத காலத்துல மனிதனுக்கு கொடுத்த முதல் 2 பொறுப்புகளையும் நாம் வாசித்து பார்த்தோம். முதல்ல அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகுங்கள். ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாகமத்தில் இந்த பலுகி அப்படிங்கிற என்று சொல்லப்படுகிற பதத்திற்கு பி ஃப்ரூட்ஃபுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனி உள்ளவர்களாய் மாறுங்கள். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு எழுதப்பட்ட பலுகி பெருகுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை என்ற பதம் ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலுகி பெருகுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தேவன் அநேக இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்க முடியும். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படி சொல்றார். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார் இதே வார்த்தைய. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிறார் இதே பலுகி பெருகி என்ற வார்த்தையை. யாக்கோபு தனது மரண படுக்கையில இருக்கிற பொழுது யோசேப்பின் இடத்துல அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் பலுகி பெருகி அப்படின்னு. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் தேவன் அப்படி சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசன வாக்கியங்களில் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, பெருக பண்ணுவேன், பலுக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்னையில இருந்து, அந்த குற்றமில்லாத காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் ஜனங்களிடத்தில் கொடுக்கிற பொறுப்பு என்னவென்றால், பலுகுங்கள் பெருகுங்கள். ஆமென். என்ன செய்யணும்? பலுகுங்கள் பெருகுங்கள். நம்ம இந்த பெருகுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த உலகத்துல ரொம்ப சொத்து சேர்க்கணும் போல இருக்கு, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வயலோட வயலை கூட்டுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் சொல்லுகிற பெருக்கம் வேறு. ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிற பெருக்கம் வேறு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப தம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? பழுகுகிறவர்களாய், ஃப்ரூட்ஃபுல்லானவர்களாய், தன்னுடைய ஜனங்கள் மல்டிப்ளை ஆகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குற்றமில்லாத காலத்தில் நம்ம போன வாரம் சிந்திச்சு பார்த்தோம் அல்லவா, பளிங்கு போல நதி ஓடுகிற அருமையான மரங்கள் நிறைந்த தேவன் உண்டாகி இருந்த அந்த தோட்டத்தில் அமர்ந்த மனுஷனுக்கு தேவன் சொன்னார், நீ பழுகணும், நீ பெருகணும் அப்படின்னு சொன்னார். அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்பது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம்.
மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1105வது பக்கத்தில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா அவர் படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்திலே பரிபூரணமாய் இருந்தது. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? பின்னை ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதான். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். தள்ளி விடுதலை குறித்ததான காரியத்தை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற பொழுது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மனைவிகளை தள்ளிவிட்டு வேறு ஜாதியான ஸ்திரீகளை அவர்கள் விவாகம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவ வார்த்தை இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. எப்பா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஒருவன் அப்படின்னு எழுதப்படுகிறது ஆதாமை குறிக்கிறது மாத்திரம் அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒருவனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. முதலாவது கணவனையும் மனைவியையும் வேதம் ஒரே சரீரமாக சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இது நிமித்தம் புருஷனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்திருப்பார்கள்? இசைந்து இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் வாசிச்சு பார்க்கும்போது தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனையும் மனைவியையும் வேதம் ஒரு மனிதனாக பாவிக்கிறது. ஆதியாகமம் 1:27. மல்கியாவில் நம்ம வாசித்து பார்க்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எவ்வளவு ஒரு அருமையான கேள்வி பாருங்க. அவர் ஒருத்தனை தானே படைச்சாரு. ஆவி அவருக்குள் பரிபூரணமாய் இருந்தது. பின்னும் ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அவர் மற்ற ஜனங்களை படைப்பதற்கு அவரிடத்துல வல்லமை இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த தேவன் சொன்னார், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு புத்திரரை உண்டு பண்ண தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உடையவர், அவர் வல்லமை குறைந்தவர் அல்ல என்று அர்த்தம் கிடையாது. கோடான கோடி தூதர்களை உண்டாக்கினவர் அவர். நம்ம தூதர்களின் காலத்தில் வாசித்து பார்த்தோம் அல்லவா? சேராபீன்களை, கேருபீன்களை, அக்னி மயமான கற்களை, பிரதான தூதர்களை, பணிவிடை ஆவிகளை, அப்படியெல்லாம் பல பேரை உண்டாக்கினவர். அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால உண்டாக்கினவருக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை அவரால் உண்டாக்க முடியாதா என்று சொன்னால் உண்டாக்க முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உடையவர். ஆனால் அவர் அப்படி உண்டாக்காமல் ஒரே ஒரு மனிதனை இந்த உலகத்தில் தனது சாயலின்படி சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவனது சாயலின்படி இல்லையா? தேவன் எப்படி இருப்பாரோ வேதம் அப்படிதான் சொல்லுகிறது அல்லவா? தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி நாம் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உண்டாக்கினார். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அவரிடத்துல எல்லாம் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன எதற்கு அவர் ஒரே ஒரு மனிதனை, ஒரே ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார்? அவர் பழுக வேண்டும் என்றால், பெருக வேண்டும் என்றால், இந்த உலகத்துல கோடி கோடியான மனிதர்களை ஒரு நொடி பொழுதுல உருவாக்க அவராலே கூடுமே. அப்படி அவர் செய்யாமல் ஒரே ஒரு மனிதனை உண்டாக்கி அவனை நீ பழுகி பெருகு என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீ தேவ பக்தி உள்ள சந்ததியினால் இந்த பூமியை நிரப்ப வேண்டும். ஆமென். சந்ததியை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று அல்ல. நல்லா கவனிக்கணும். எப்படி நிரப்ப வேண்டும் என்று அல்ல,
சந்ததியை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று அல்ல. சும்மா வதவதான்னு அப்படி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, வதவதான்னு குழந்தைகளை பெற்று போட்டு இந்த பூமியை நிரப்பணும், அப்படி அல்ல. ஆண்டவர் எதற்காக ஒரு மனிதனை படைத்தார் என்றால் பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு. அப்ப பக்தி என்பதற்கு என்ன விளக்கம் பரிசுத்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம பல முறை அதை சிந்தித்திருக்கிறோம் இல்லையா? யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதுறார், 1வது அதிகாரம் 27வது வசனத்துல, உலகத்தாலே கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட பக்தியாய் இருக்கிறது? மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்போ உலகத்தாலே கரைபடாத சந்ததியை நீ உண்டாக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தை கவனிக்கும் போது நமக்கு ரொம்ப தெளிவா ஒன்றை யோசிக்க தோன்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குற்றம் இல்லாத காலத்துல, ஒரு பாவம் இல்லாத காலத்துல பக்தி உள்ள சந்ததி பிறக்க வேண்டும் அப்படின்னு ஏன் தேவன் விரும்பினார் அப்படின்னா, தேவனுக்கு அப்பொழுதே தெரியும் இந்த மனிதனுடைய பக்தியை குலைத்து போடுகிற ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதி. ஸ்தோத்திரம். ஆனா அவனிடம் இருந்து தப்பி இந்த உலகத்தை பக்தி உள்ள சந்ததியால் நிரப்ப வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு தேவன் அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பேரிடுகிற பொழுது, நம்ம சபையில் நீங்க பார்த்திருப்பீங்க, பிள்ளைகளுக்கு பேரிடும் போது அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சில அறிவுரைகள் சொல்லப்படும். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க? கவனிச்சவங்க மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துருக்கேன், யாரும் அந்த நேரத்தில் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அறிவுரை யாருக்கு சொல்லப்படும்னா அந்த பிள்ளையை பெற்ற அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் சொல்லப்படும். அப்போ அந்த அறிவுரை சொல்லப்படும் போது நம்முடைய பாஸ்டரையா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நீங்கள் யாருக்கு என்று வளர்க்க வேண்டும்? நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளை நீங்க யாருக்கு என்று வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் இதை வளர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி எங்கேயுமே வேதத்துல வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். ஏன் அந்த வசனத்தை நம்ம இங்க சொல்றோம், நீ இந்த பிள்ளைய தேவனுக்கு என்று வளர்க்கணும் அப்படின்னு சொல்றோம் என்றால், இது தேவன் கொடுத்த பொறுப்பாய் இருக்கிறது. ஆமென். இது யார் கொடுத்த பொறுப்பாய் இருக்கிறது? தேவன் கொடுத்த பொறுப்பு. அதனால தான் சபையை நடத்துகிறவனுக்கு அப்படி ஒரு குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தன் பிள்ளைகளை நன்றாய் நடத்துகிறவனாக, தன் பிள்ளைகளை பக்தி விருத்தியில நடத்துகிறவனாக, தன் பிள்ளைகளை பரிசுத்தத்திலே நடத்துகிறவனாக, தன் பிள்ளைகளை பக்தி உள்ளவனாய் நடத்துகிறவனாய் இருந்தா தான் சபையை நடத்த முடியும். ஏனென்றால் தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவனால தான் தேவ இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையை நடத்த முடியும். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. விளங்குச்சா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அப்ப தேவன் மனுஷனுக்கு கொடுத்த பொறுப்பு என்னவென்றால், ஸ்தோத்திரம், பக்தி உள்ள சந்ததியை பெருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீ உன் பிள்ளை கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் வேத வசனங்களை குறித்தே பேசுவாயாக. சில நேரம் உன் பிள்ளைங்க கூட கேட்கலாம், இந்த ஆராதனையின் பொருள் என்ன அப்படின்னு பஸ்காவை குறிச்சு கேட்கும் போது நீ இந்த பஸ்காவை குறிச்சு சொல்லணும், பஸ்காவை குறிச்சு விளக்கணும். ஏனென்றால் அவனை பக்தி உள்ளவனாக வளர்ப்பது தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்ப வேதத்துல வசனம் இருக்கு பாத்தீங்களா? பிள்ளையாண்டானவனை வளர்த்த வேண்டிய விதத்துல என்ன செய்யணுமா? வளர்க்கணும். அப்ப வளர்த்த வேண்டிய விதம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாம என்ன நினைத்து விட கூடாது, நல்லா படிக்க வைக்கணும், நல்ல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் உலகத்தார்களும் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். வளர்த்த வேண்டிய விதத்துல வளர்த்தணும் அப்படின்னா கர்த்தருக்குரிய பயபக்திக்குள்ள நாம் அவனை வளர்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு மேல் விழுந்த பொறுப்பாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆமென். ரைட். இது மனுஷனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு.
ஸ்தோத்திரம். அப்ப புதிய ஏற்பாட்டு சபையில இந்த பழுகுதல், இந்த ஃப்ரூட்ஃபுல்லான அனுபவம், இந்த மல்டிப்ளை ஆகிற அனுபவம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். கொலோசியருக்கு 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 275வது பக்கத்தில் கொலோசியர் 1:9 மற்றும் 10வது வசனங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து பெருகி கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுண்டாக, நம்மை படைத்தவருக்கு பிரியமுண்டாக, நம்மை ஆளுகிறவருக்கு பிரியமுண்டாக, நம்மோடு உறவாடுகிறவருக்கு பிரியமுண்டாக, அவருக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணுமா? பழுகி பெருகணுமா? எதுல பழுகி பெருகணும்? எல்லாவித நற்கிரியைகளாகிய கனிகளிலே நாம் பழுக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஸ்தோத்திரம். எல்லாவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து எதுல பெருகணுமா பாருங்க? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சபை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். எதுல பெருகணும்? ஹலோ, புதிய ஏற்பாட்டு சபை இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளை எதுல பெருகணும் அப்படின்னா, நாளுக்கு நாள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் பெருக்கம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படிங்கிறது போல புதிய ஏற்பாட்டு தாவீதுகள் எதுல விருத்தி அடைய வேண்டும் என்றால், தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். ஏனென்றால் அந்த பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. விளங்கிச்சா? அப்போ முதல்ல தேவன் கொடுத்த பொறுப்பு என்னவென்றால், நீ பழுகணும், நீ பெருகணும். இரண்டாவது தேவன் கொடுத்த பொறுப்பை மறுபடியும் நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் பூமிக்கு மேலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப கவனிச்சு பாருங்க, தேவன் இரண்டாவது கொடுக்கிற ஒரு பொறுப்பு என்னவென்றால், கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். கீழ்ப்படுத்தி ஆண்டு. இந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு லைட்டான ஒரு வசனம் போல நமக்கு தோணும். கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். தேவன் ரொம்ப மகா அனந்த ஞானம் உள்ளவர் பாருங்க. அவர் பூமியில மனுஷனை வச்ச பிற்பாடு, பாவமில்லாத காலத்துல நடந்தது,
குற்றமில்லாத காலத்துல நடந்தது. தேவன் சொல்றாரு பூமியை கீழ்ப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த பூமிக்கும் உனக்கும் விரோதமாக எப்பவும் நிறைய போராட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம். பூமி உன்னை மேற்கொள்ள பார்க்கும், ஆனால் நீ பூமியை என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க பார்க்கல, என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுத்த வேண்டும். நீ பூமிக்கு அடிமையாகி விடக்கூடாது. நீ பூமியை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவன் மனிதனுக்கு சொல்றார். ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை ஆங்கில வேதாகமத்துல கீழ்ப்படுத்து அப்படிங்கிற வார்த்தை சப்டியூட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதை கீழ்ப்படுத்தி have dominion, அதற்கு மேலே அதிகாரம் உடையவனாய், அதற்கு மேலே ஆளுகை உடையவனாய் நீ மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். நீ கீழ்ப்படக்கூடாது, நீ ஆளுகை செய்கிறவனாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? நீ எப்பொழுதுமே என்ன செஞ்சு விடக்கூடாது? கீழ்பட்டு விடக்கூடாது. கீழ்படுத்துகிறவனாய், ஆளுகை செய்கிறவனாய் நீ இருக்கணும். ஆளுகை செய்கிறவனாய் நீ இருக்கணும்னா நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? நீ ஒரு ராஜாவா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாரு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 8வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 8வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். 4வது வசனத்துல இருந்து 3வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. 3வது வசனத்திலிருந்து அதனுடைய 8வது வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 674வது பக்கத்துல. உமது விரல்களின் கிரியையாகிய உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை, நல்ல கவனிங்க, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவாய் மனிதனை தேவன் படைத்தார். எப்படி படைச்சாராம்? தேவதூதரிலும். எவ்வளவு சிறியவனாய் மாற்றினார்? கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு சிறியவனாய் மாற்றினார்? சற்று சிறியவனாய் மாற்றினார். எதுல சிறியவனாய் மாற்றினார்னா ஒன்னே ஒண்ணுதான். மனுஷன் மண்ணில இருந்து படைக்கப்பட்டவன், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். மண்ணில இருந்து படைக்கப்பட்டவன், அத சற்று, அப்படி சற்று. ஆனா இவனுடைய மகிமைக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. தேவ சாயலின்படி இவன் படைக்கப்பட்டபடியினாலே தேவன் எப்படி ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தாரோ அதுபோல இந்த மனுஷன் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருந்தான். சற்று சிறியவனாக. ஏன் தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாக படைச்சாரு? தேவதூதர்கள் தங்கள் ஆதி ஸ்தானத்தை இழந்து போனபடியினால ஏதேனில ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த ஏதேனுக்குள்ள சற்று சிறியவனாய் மாற்றப்பட்டிருந்த தேவ சாயலின்படி இருந்த மனுஷனை வச்சிட்டு அவனை சொன்னார், எப்பா நீ சாதாரணமான ஆளு கிடையாது, நீ ஆளுகை செய்கிற ராஜா அப்படி சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். ஆளுகையை, எல்லா கிரியைகளுக்கு மேல ஆளுகையை கொடுத்த உடனே இந்த ராஜாவுக்கு கிரீடம் தேவை பாத்தீங்களா? அதனால ஒரு கிரீடத்தை கொடுத்தாரு. கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினார். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க.
அவனை கனத்தினால முடி சுற்றினாராம். அது எப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தைய சரியா வியாக்கியானம் பண்ண தெரியல. ஏன்னா அதை யோசிச்சே பார்க்க முடியல. சில பேரை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும்னா, சில பேரை வழியில பார்த்த உடனே நமக்கு கையெடுத்து கும்பிட தோணும். பார்த்துருக்கீங்களா? யாராவது சில பேர் வழியில வருவாங்க, நல்லா அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு சாந்தமான முகமா இருக்கும், நல்ல வெள்ளையுமா வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் ஐயா, இல்லைன்னா ஏதாவது குட் மார்னிங் ஐயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனே நமக்கு என்ன செய்ய தோன்றும்? கனப்படுத்த தோன்றும். ஸ்தோத்திரம். இந்த மனுஷனை தேவன் அப்படி படைச்சு வச்சாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அவனை பார்த்த உடனே அவனுக்கு கனத்தை கொடுக்கத்தக்கதாக கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. கனத்தையும் மகிமையையும் அவனுக்கு முடிசூட்டி வச்சிருந்தாரு. ஆனா அந்த கிரீடத்தை மனுஷன் எப்ப இழந்து போனா? பாவம் செய்ததினாலே அப்படின்னு புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் தானே. கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்களுக்கு முன்பதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடைசி அதிகாரம் அதனுடைய கடைசி 3வது வசனம்னு நினைக்கிறேன். கடைசி 3வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் எத்தனாவது வசனமா? புலம்பல் 5வது அதிகாரம் 15 16 16. புலம்பல் 5வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. பாருங்க, பாத்தீங்களா வசனத்தை பாருங்க. இந்த கிரீடத்தை மனிதன் எப்பொழுது இழந்து போனான் என்றால் பாவம் செய்த பொழுதுதான் இந்த மகிமையையும் கனத்தையும் இழந்து போனான். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நான் வரும் அளவும் உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. நான் வரும் அளவும் உன் கிரீடத்தை தரையில போட்டுறாத, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. சரி இருக்கட்டும். அந்த ஆதி மனுஷனை அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் அலங்கரித்து வைத்து சொன்னார், ஆண்டுகொள் ஆண்டுகொள் ஆண்டுகொள். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மாமிசம் உன்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரு, நீ மாமிசத்தை ஆண்டு கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். மாமிசத்தை கீழ்ப்படுத்துகிறவனா மாறணும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுக்கிற பொறுப்பு என்ன? சபையே கவனிக்கணும். உனக்கு மாமிசத்துக்கும் நமக்கும் என்ன இருக்கு? ஆல்வேஸ் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் நாம பிழைக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 3வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். யாக்கோபின் நிருபம் 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த குற்றமில்லாத காலத்தில் இருக்கிற பூரண புருஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், இப்பவும் நம்ம பூரணமாய் மாறணும்னா எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என் சரீரம் முழுவதையும், என் சரீரம் சொல்லுங்க பார்க்க, என் சரீரம் முழுவதையும் கடிவாளம் போட்டு நானே அடக்கணும். கடிவாளம் போட்டு யார் அடக்கணும்? கடிவாளம் போட்டா மத்தவன் தான் கடிவாளத்தை பிடிச்சு நடத்த முடியும் இல்லையா? பைபிள் சொல்லுது, உன் சரீரம் முழுவதையும் கடிவாளம் போட்டு யார் அடக்கணும்? நான் அடக்கணும். என் சரீரத்தை கடிவாளம் போட்டு அடக்கணும். அந்த மூக்குக்குள்ளோடி ஒரு கயிறை விட்டு குத்துனாதான் சோத்திரம். சில நேரம் சரீரம் என்ன செய்யும்? அடங்கும். உபவாசம் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, 11 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறதுக்கு இல்ல. சோத்திரம். உபவாசம் எதுக்கு போடுறோம்? ஏன் சாப்பிடாம இருக்கணும்? சில பேர் கேட்பாங்க, ஏன் சாப்பிடாம இருந்துதான் ஜோம் பண்ணணுமா? சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணக்கூடாது, அழகா சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆமென். நல்ல சுகர்லாம் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுட்டே வந்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் இல்லை,
ஏன் நம்ம உபவாசம் போடுறோம் அப்படின்னா, இந்த சரீரம் சாப்பாட்டுக்காக ஏங்குது பாத்தீங்களா? இந்த சரீரத்தை அடக்குகிறதற்காக, இந்த சரீரத்தை ஒடுக்குகிறதற்காக. அதான் சாப்பிடாம இருக்கிறோம். இந்த சரீரத்தை ஒடுக்குறோம். ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், மாய்மாலமா அதை செஞ்சிடவும் கூடாது. நம்ம இந்த சரீரம் கேள்வி கேட்குது, சரீரம் இச்சிக்குது, சரீரம் நம்மளை படாத பாடு படுத்துது அப்படின்னா, உனக்கு பலன் இருக்கிறதுனால தானே என்ன படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிற. அதனால உன் சரீரத்துல பலனே இல்லாமல் போக மட்டும் நான் சாப்பிடுகிறது இல்ல அப்படின்னு என்ன ஒடுக்கி என்ன கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகிற பொழுது, நான் என் சரீரத்தை கடிவாளத்தினால அடக்குகிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப நம்மை அடக்கி கீழ்ப்படுத்துகிறவனாய், இந்த மண்ணை, இந்த பூமியை கீழ்ப்படுத்துகிறவனாய் மனிதன் வாழணும் அப்படிங்கிறது தேவனது தீர்மானமாய் இருக்கிறது. சரி, மூணாவது இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் தேவன் வைத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ஏதேன் அப்படிங்கிறதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று பாரடைஸ், பரதீசு, இன்னொன்று டிலைட், மகிழ்ச்சி. 2 அர்த்தம் இருக்கு. ஏதேன் அப்படிங்கிறதற்கு பரதீசு என்று ஒரு அர்த்தமும் மகிழ்ச்சி என்று ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகிழ்ச்சிய, இந்த பரதீசை நீ காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த தோட்டத்துக்கு அது வரைக்கும் வேலி கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த தோட்டத்துக்கு அது வரைக்கும் வேலி கிடையாது. தோட்டத்தில் இருந்து மனுஷன் எப்ப வேணாலும் வெளியே போலாம், எப்ப வேணாலும் உள்ள வரலாம். ஸ்தோத்திரம். அப்படிதான் தேவன் வச்சிருந்தார், சுயாதீனம் உள்ளவனாய் வச்சிருந்தார். ஆனா தேவனுக்கு தெரியும், இந்த தோட்டத்தில் இருக்கிறவனை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி ஒருத்தன் சுற்றி கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்து கொண்டிருக்கிறானாம்? வகை தேடி. இருக்கீங்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறானாம்? வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்ப வசனம் சொல்லுது, ஓ பரதீசை, உன் பரலோகத்தை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த அனுபவத்தை, அந்த மகிழ்ச்சிய ஓ எதிராளியினிடத்திலிருந்து நீ காத்து கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஐயா, அந்த பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறார். ஐயா, அந்த பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறார். நீ அந்த ஏதேன் தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். காத்து கொள்ள வேண்டும். இந்த காத்து கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து பைபிள்ல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய வசனத்தை எப்படி காத்து கொள்ளணும்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிச்சிடலாமே. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசத்தை விட்டு வழுகி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்?
காத்துக்கொள்ள வேண்டும். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? அந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13ல இருந்து வாசிப்போம். 13ல இருந்து நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, சபையே, ஒரு நற்பொருள் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நற்பொருள் என்றால் ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் என்ற நற்பொருள் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் சொல்றார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீ அந்த நற்பொருளை நீ தான் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவி என்கிற வேலி போட்டு நீ தான் காத்துக்கொள்ளணும். அப்படி நீ காத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த வசனத்தை காக்கா வந்து பொறுக்கிட்டு போயிரும், பிசாசு பொறுக்கி கொண்டு போய் விடுவான். கவனமா இருக்கணும். அப்ப மனுஷனுக்கு அந்த காலத்திலேயே தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஏதேன் தான், மகிழ்ச்சி தான். ஆனா நீ அதை பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு அப்படி ஒரு 3 பொறுப்புகளை கொடுத்தாரு. அதே பொறுப்புகளை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கிறார். அதனால தான் நான் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறுப்புகளில் இருந்து மனிதன் தோற்று போனான். ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷம் இந்த பொறுப்புகளோடு மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னு தெரியாது. ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு தெரியாது. பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கூட இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அதையெல்லாம் பைபிள் எழுதி கொடுக்கவில்லை நமக்கு. ஆனால் மனிதனுடைய பிரதான தோல்விகளில் 3 தோல்வி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்லா நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாகவே உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏதேனிலே மனிதனுடைய 3 பிரதானமான தோல்விகள் எழுதப்பட்டிருக்கிறது. தோல்வி நம்பர் 1 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. நல்ல இந்த வசனத்தை கவனிச்சு பார்க்கணும். இந்த சர்ப்பத்தை தேவன் இல்லையென்றா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல, சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி? சகல காட்டு ஜீவன்கள். மொத்தம் எத்தனை வகையான ஜீவன்களை கர்த்தர் உண்டாக்கினாரு? முதல்ல நாட்டு மிருகங்கள், 2வது ஊரும் பிராணிகள், 3வது காட்டு மிருகம். கேட்டீங்களா? போன வாரம் சிந்திச்சோம்ல, இப்போ கண்டினியூ பண்ண போறோம். முதல்ல என்ன உண்டாக்குனாரு? நாட்டு மிருகங்கள், 3 கேட்டகரி. 2வது ஊரும் பிராணிகள், 3வது காட்டு மிருகம். அப்ப காட்டில் வாழ்றதெல்லாம் காட்டு மிருகம், நாட்டில் வாழ்றதெல்லாம் நாட்டு மிருகம், ஊந்து போறதெல்லாம் ஊரும் பிராணிகள். வெரி கிளியர். சர்ப்பம் எப்படி போகுது? நம்ம இப்ப பாக்குறோம்ல, நிறைய பாம்பு எல்லாம் பாக்குறோம்ல. இந்த பாம்பெல்லாம் எப்படி போகுது? எப்படி போகுது? இருக்கீங்களா இல்லையா? எப்படி போகுது? இந்த பாம்பெல்லாம் ஊந்து தான் போகுது. அப்ப இது எப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? ஊரும் பிராணிகள் அப்படித்தானே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த சர்ப்பம் ஊந்து தானே போகுது. பார்த்திருக்கீங்களா இல்லையா? பாம்பை பார்த்திருக்கீங்களா இல்லையா? பாம்பு என்றால் படையும் நடுங்கும். இந்த சர்ப்பம் ஊந்து தான் போகுது. அப்ப இது ஊரும் பிராணின்னு தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்ப வசனம் சொல்லுது இது ஊரும் பிராணி இல்ல, இது ஒரு காட்டு மிருகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இது எப்ப ஊரும் பிராணியா மாறிச்சு? சாபம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு.
ஆண்டவர் வந்து அதை சபிச்சார். நீ இனிமேல் உன் வயிற்றினால் நகர்ந்து அப்படின்னு சபிச்சார். அதுக்கு பிறகுதான் இவன் என்ன செஞ்சான்? சர்ப்பம் வயிற்றினால நகர ஆரம்பிச்சான். அப்போ இந்த சர்ப்பத்துக்கு அந்த ஆதி காலம் நல்லா கவனிக்கணும். ஆதி காலம் நம்ம பைபிள் வசனத்துல இருந்து அப்படி நம்மளால விசுவாசிக்க முடிகிறது. இந்த சர்ப்பத்துக்கு ஆதி காலம் அப்படி வயிற்றுல ஊந்து வருகிற, நம்மள இப்போ பாம்பை பார்த்த உடனே யாராவது ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அப்படி தலையை தடவி கொடுக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆஹா எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதை தூக்கிட்டு போவோமே, அது கூட போய் பேசுவோமே, அப்படிலாம் யாராவது இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அந்த பாம்பை பார்த்த உடனே நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கு இல்லையா? அந்த பாம்பை பார்த்த உடனே என்ன இருக்கு? ஒரு அருவருப்பு இருக்கு. ஏவாள் எப்படி இந்த பாம்பு கூட அவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளால நினைக்க தோன்ற வேண்டும். ஸ்தோத்திரம். ஏதேனுக்குள்ள இந்த மிருகங்களை தேவன் எப்பொழுது கொண்டு வந்தார் என்றார்? பேரிடும் போது கொண்டு வந்தார். ஆதாமுக்கு துணை உண்டாக வேண்டும் என்று முதல்ல நாட்டு மிருகங்களை கூட்டிட்டு வந்தார், துணை உண்டாகவில்லை. ஊரும் பிராணிகளை கூட்டிட்டு வந்தார், துணை உண்டாகவில்லை. பிறகு காட்டு மிருகங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தார், ஒருத்தனுக்கு துணை உண்டாகல. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதாமுக்கோ கடைசி வரைக்கும் என்ன உண்டாகல? ஏற்ற துணை உண்டாகவில்லை. அதற்கு பிறகுதான் ஏவாளை பிச்சு எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவன் எல்லாமே காட்டுல இருந்தவன் எல்லாமே நாட்டுக்குள்ள வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். நல்லா கவனிக்கணும். ஏதேனுக்குள்ள எந்த மிருகமும் கிடையாது. ஏதேனுக்குள்ள எந்த மிருகமும் இருந்ததாக வசனம் சொல்லப்படவில்லை. ஆனா 3வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் எங்க நடக்குது? தோட்டத்திற்கு உள்ள நடக்குது. ஸ்தோத்திரம். எங்க நடக்குது? விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எங்க நடக்குது? தோட்டத்திற்கு உள்ள நடக்குது. ஸ்தோத்திரம். தோட்டத்திற்கு உள்ள நடக்குது. அப்ப இந்த காட்டு மிருகத்தை தோட்டத்திற்கு உள்ள கூட்டிட்டு வந்தது யாரு? இது ஒரு கேள்வி. ஸ்தோத்திரம். ரைட். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா மறுபடியும் நம்ம சில காரியங்களை சிந்திக்கணும். இந்த தோட்டத்திற்கு தேவன் வேலி வைக்கவில்லை. மனுஷனை தோட்டத்துல வச்சாரு, ஆனா வேலி வைக்கவில்லை. சுதந்திரமாக எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். ஸ்தோத்திரம். அதுல இந்த மனிதனும் இந்த மனுஷியும் 2 பேரும் ஒன்றாக இசைந்து இருக்க வேண்டும் என்ற கட்டளையை மீறி இந்த மனுஷி மாத்திரம் எப்ப தனியா வெளியே போனாலோ அவளுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சான். அவன் தான் சர்ப்பம். சோதரம். விளங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணுங்கிறது தேவ சட்டம், தேவ திட்டம். ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா இந்த ஸ்திரீ மாத்திரம் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் பேசுறான். இங்க வந்து பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆத்மார்த்தமான பேச்சு. தெரியாத யார்கிட்டயாவது இப்படி எல்லாம் பேச முடியுமா? யாராவது தெரியாதவங்க ஒருத்தன் வந்து நம்ம வீட்டு கதையெல்லாம் பேசுறதுக்கு நம்ம விட்டு கொடுப்போமா என்ன? நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆத்ம சிநேகிதன் சொல்லுவோம்ல, பிராண சிநேகிதன், அவங்கிட்ட தான் நம்ம எல்லா கதையும் சொல்லுவோம். இப்படி அங்க பிரச்சனை, அப்படி அங்க பிரச்சனை, இப்படி அங்க பிரச்சனை. ஏவாளுக்கு இந்த சர்ப்பம் ரொம்ப சிநேகிதமாய் மாறிற்று. எவ்வளவு சிநேகிதம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை குறித்து பேசுகிற அளவுக்கு சிநேகமா மாறிற்று. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை குறித்து ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார் ஆதாமுக்கு. நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனி முதற்கொண்டு நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? நீ புசிக்க கூடாது. இப்போ அந்த விருட்சத்தின் கனியை குறித்து பேசுகிற காட்டு மிருகம் ஏதேனுக்குள்ள வருகிறதை தடை செய்ய ஆதாம் தோற்று போனான். நல்லா கவனிக்கணும். அநேக ஆதாம் ஏவாள் பண்ற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உன் ஏதேனுக்குள்ள சர்ப்பம் வருகிறத நீ தடை செய்யவில்லை. அதுக்கப்புறம் சர்ப்பம் வஞ்சிச்சிச்சு, என்னை ஏமாத்திட்டு அப்படி சொல்லி பிரயோஜனம் கிடையாது.
தேவன் உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? நீ ஏதேனை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பொறுப்பு. அப்ப இவன் எவ்வளவு கண்ணும் கருத்துமா, இவன் எவ்வளவு கரிசனையோட இதுக்குள்ள வாரவன் யாரு போறவன் யாரு என்ன நடக்குது எல்லாவற்றையும் தெளிவாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த சர்ப்பம் ஏதேனுக்குள்ள வருகிறதை இவன் பார்த்தானோ, பார்த்துட்டு சும்மா இருந்தானோ, காக்காம விட்டானோ எனக்கு தெரியல. இவனுடைய தோல்வியின் முதல் படி என்னவென்றால் அந்த சர்ப்பத்தை உள்ள அனுமதிச்சுட்டான். ஸ்தோத்திரம். இப்ப இந்த சர்ப்பம் பேசுது அப்படின்னு வேதம் சொல்லுது. சர்ப்பம் பேசுது. அப்ப சர்ப்பத்துக்கு பேச முடியுமா? சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பாவம் உண்டாகிற காலத்துக்கு முன்பதாக மிருகங்களுக்கு பேசுகிற காரியம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிழையாம் காலத்துல தேவன் கழுதையின் வாயை திறந்தார், அதனால கழுதை பேசுச்சு. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, மிருகங்களின் பாஷையை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மனிதன் ஞானம் உள்ளவனாய் அந்த காலத்தில் இருந்திருப்பான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். மிருகங்களுக்கு ஒவ்வொரு பாஷை இருக்கு, தெரியும்ல. நம்ம வீட்டில் இருக்கிற நாய் ஒரு சத்தம் போட்டால் அதுக்கு ஒரு பாஷை இருக்கு. அதுக்கு ஒரு பாஷை. கோழி கொக்கன்னு சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது சில வீட்டில் இருக்கிற அம்மாமாருக்கு தான் தெரியும், வேற எந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அது முட்டை விடுறதுக்கு அது சத்தம் போடுது, அது அடையில இருக்கிறதுக்கு சத்தம், அதுக்கு ஒரு பாஷை இருக்கு. அப்ப இந்த எல்லா பாஷைகளையும் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த மனிதன் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். ஏனென்றால் இவன் தேவ சாயலின்படி படைக்கப்பட்டவன். இந்த ஞானத்தை இந்த சர்ப்பம் எப்படி பயன்படுத்துது பாருங்க. நல்லா கவனிக்கணும். இந்த சர்ப்பத்துக்கு நல்ல அறிவு இருக்கு, தோட்டத்தை பத்தி நல்ல அறிவு இருக்கு. ஏன்னா இது எங்க இருந்தது? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு வசனம் சொல்லுதுல, அறிவு இருக்கு. ஆனா இதுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல. இவனும் தேவனும் ஏதோ குசு குசுன்னு பேசுனாங்களே, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை தேவன் மறைச்சு வச்சிட்டாரு. எல்லா அறிவு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஏதோ சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாருன்னு புரியல. இப்ப இந்த சர்ப்பம் மெதுவா கேக்குது ஏவாள் கிட்ட, எல்லா கனியையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ. நம்ம ஏவாளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? வார்த்தை பேசுறதுன்னா கரும்பு தின்ன ஒரு கூலியா? அல்லேலூயா. இருக்கலா இல்லையா? அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, வார்த்தையின் மிகுதியினால் என்ன இல்லாமல் போகாது, பாவம் இல்லாமல் போகாது. நம்ம ஜாலியா பேச ஆரம்பிப்போம் பாருங்க. பேசி முடிச்சிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து நம்ம பேசினதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க, மனசு வேதனைப்படும். எல்லாம் பேசுறாங்க, எல்லாவற்றையும் புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல எல்லாத்தையும் புசிக்க கூடாதுன்னு சொல்லல, ஒண்ணுதான் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். உடனே இந்த சர்ப்பம் சொல்லுது, அப்படியா சொன்னாரு ஆண்டவரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா. இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நீங்கள் எப்படி மாறி போவீர்கள்? எப்படி மாறி போவீர்கள்? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுல எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலையும் நிறைய வெளிப்பாடு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. You will not surely die. நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி? எது போல? எப்படி போல? சொல்லுங்க, எப்படி போல? தேவர்களை போலவா, தேவனை போலவா? தேவர்களை போல நீங்கள் மாறி விடுவீர்கள் அப்படின்னு யார் அறிவார்? அவன் சொன்னது சரியான உண்மை, பிசாசு சொன்னது சரியான உண்மை, ஆனா வஞ்சகமான உண்மை. அவன் தேவர்களை போல மாறிடுவேன்னு யாரை பார்த்து சொன்னான்? தேவனை போல வாழ்ந்த மனிதனிடத்துல சொன்னான். இருக்கீங்களா? தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதன் இடத்துல போய் சொல்றா, நீ இதை சாப்பிட்டா எப்படி மாறிடுவ? தேவர்களை போல. எந்த தேவர்கள்? தள்ளப்பட்ட தூதர்களை போல நீ மாறிடுவ. ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். You will surely die அப்படின்னு சொன்னார். இவன் சொல்றான், நீங்கள் சாகவே
சாவது இல்லை. அவர் எந்த மரணத்தை சொன்னாரு? நீ இத புசிக்கும் போது உன் ஆத்துமா செத்து போயிரும் அப்படி சொன்னார். இவன் சொல்றான் நீ புசிச்ச உடனே உன் மாமிசம் சாகாது. ரெண்டு உண்மைதான். ஆனா ஒன்னு சத்தியமான உண்மை, ஒன்னு வஞ்சகமான உண்மை. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவன் என்னைக்கு அதை சாப்பிட்டானோ அன்னைக்கு அவன் ஆத்துமா செத்து போச்சு. ஆத்துமா செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? தேவனை விட்டு பிரிந்து போகிறது தான் ஆத்தும மரணம். ஒரு மனுஷன் தேவ உறவிலிருந்து பிரிந்து இருக்கிறான் என்றால் அவன் தான் செத்தவன். அவன் தான் செத்தவன். அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? செத்தவனாய் இருக்கிறான். அப்போ இந்த மனுஷன் செஞ்ச முதல் தப்பு என்ன அப்படின்னா, சர்ப்பத்தை தன் வாழ்க்கையில நுழைய அனுமதித்தான். விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தன் ஜீவிதத்துல எந்த இடத்துல ஓட்டை இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். எந்த இடத்துல தேவையில்லாத சர்ப்பம் நுழைகிறது அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தப்பி விடுவோம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த சத்துரு உள்ள வந்தபடியினால, இல்லைன்னா சர்ப்பம் வந்தபடியினால பாவத்திற்கு நேராக அவர்களை லீடு பண்ணது. இரண்டாவது, அவன் தோற்று போன காரியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. போதும். இரண்டாவது, இவன் எதில தவறிவிட்டான் என்றால் கீழ்ப்படுத்த தவறிவிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம், எதில தவறிவிட்டான்? சொல்லுங்க பார்க்கலாம், எதில தவறிவிட்டான்? இருக்கீங்களா? எதில தவறிவிட்டான்? எதை கீழ்ப்படுத்த தவறிவிட்டான்? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், 1வது நிருபம் 1 யோவான் 2வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 16வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 3 காரியம் உலகத்தினால் உண்டாயிற்று. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப அந்த 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவளுக்குள்ள மாமிசம் சொல்லுது, இது புசிப்பதற்கு நல்லது. அவ மாம்சம் சொல்லுது, இத சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, அவ கண்ணு சொல்லுது, இது பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்பமானதாய் இருக்கிறது. அப்புறம் அவ ஜீவனுக்குள்ள ஒரு பெருமை வருது, நான் இனிமே சாதா மனுஷன் அல்ல, நான் தேவர்களை போல மாறப்போகிறேன். ஆனால் தான் அப்போஸ்தலன் எழுதி கொடுக்கிறார், இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதா இவைகளை இந்த உலகத்தில் உண்டாக்கவில்லை. தேவன் இவைகளை இந்த உலகத்தில் உண்டாக்கவில்லை. இவைகள் எப்படி மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறது? உனது உறவு தேவனை விட்டு சர்ப்பத்தோடு பேசுகிற, பிசாசோடு பேசுகிற, பிசாசோடு உறவு கொள்ளுகிற அனுபவம் வருகிற பொழுது உன் சுத்தமான சரீரத்திற்குள்ள, ஆலயமாகிய சரீரத்திற்குள்ள, கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிற சரீரத்திற்குள்ள மாமிசத்தின் இச்சை வந்துருது, கண்ணுகளின் இச்சை வந்துருது, மாமிசத்தின் ஜீவனத்தின் பெருமை வந்துருது. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அல்ல. இவைகளை செய்கிறவன் மாண்டு போவான். இவைகளை செய்யாமல் தேவனது சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்.
ஆமென். நித்திய ஜீவனை அடைவான். அதான் அதுக்கு அர்த்தம். என்றென்றைக்கும் அவன் பிழைப்பான். அப்போ எதை கீழ்ப்படுத்த அவன் தவறிவிட்டான்? கண்ணுக்கு இச்சைய, மாமிசத்துக்கு இச்சைய, ஜீவனத்தின் பெருமைய கீழ்ப்படுத்த அவன் தவறிவிட்டான். மூன்றாவது அவன் எதுல தோற்று போனான் அப்படின்னா, கீழ்ப்படிய தோற்று போனான். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். புசித்தாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சபையே, நீ கீழ்ப்படிய தோற்று போனாயோ? தேவன் என்ன பொறுப்பு கொடுத்த? நான் சொன்னதை நீ அப்படியே செய்யணும். ஸ்தோத்திரம். நோவா தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் என்ன செய்தாரா? செஞ்சார். ஆண்டவர் சொன்ன நான் புசிக்க வேண்டாம்னு சொன்னது நீ புசித்தாயோ? கீழ்ப்படியாமை உள்ள வந்துச்சு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது. ஒரு தோல்வி இந்த உலகத்துல, கீழ்ப்படியாமைங்கிற தோல்வி வந்தபடியினால பாவம் உலகத்துல பிரவேசித்தது. உடனே தேவன் ஜட்ஜ்மெண்ட கையில் எடுத்தாரு. 3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. பட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். முதல் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு கொடுத்தாருன்னா, சர்ப்பத்துக்கு கொடுத்தாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை துன்பாய் என்பார் அப்படின்னு சொன்னார். 2வது ஏவாளுக்கு கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அந்த ஆதாமை அவர் ஜட்ஜ் பண்ண காரியத்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நீ என் வார்த்தைக்கு செவி கொடாமல் உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நீ செய்ய வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன காரியத்தை நீ செய்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த அழகான பூமி, நான் உண்டாக்கின ஆசீர்வாதமான பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இனிமேலே நீ இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஏனென்றால் உன் ஆத்துமா செத்து போயிற்று. உன் மாமிசத்திலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இனிமேல் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முன்னால் அது நல்ல பயிர் வகைகளை உனக்கு முளைப்பித்தது, இப்பொழுது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். வெளியின் பயிர் வகைகளை இனிமேல் புசிப்பாய். தோட்டத்தில் இருக்கிற கனிகளை புசிக்க மாட்டாய், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஒரு பெரிய வார்த்தையை தேவன் கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லே தன்னுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதனை தேவன் அப்படி எதிர்பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு? நம்மளும் இன்னைக்கு அதே தப்பு தான் பண்றோம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அதெல்லாம் பாடுறோம், ஆடுறோம், எல்லாம் ஓகே தான். அவர் ரத்தம் சிந்தினார்ன்றோம், அன்பு, ஐயோ அவருக்கு அன்பு பெருசு அப்படின்றோம், என்னெல்லாமோ சொல்றோம். ஸ்தோத்திரம். ஆனா அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம செய்யலைன்னா அவர் நம்மளை பார்த்து இப்படிதான் சொல்லுவாரு. ஆதாமை பார்த்து சொன்னாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன்,
என் ஜீவ சுவாசம் உனக்கு ஊதப்பட்டதுங்கிறத சொல்லாம விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லை. தனது சுவாசத்தை ஊதி அவனை ஜீவன் உள்ள ஆத்மாவாய் மாற்றினவர் என் ஜீவ சுவாசத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படி சொல்லாம சொல்றார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், அதனால நீ எங்கே போவாய்? மண்ணுக்கு திரும்புவாய். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் யோசிச்சு பார்த்தார். இந்த மண்ணுக்கு போற மனுஷன், பாவ சுபாவத்தை தனக்குள்ள ஏற்றுக்கொண்ட மனிதன், இந்த ஏதேனில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டான் என்றால் பாவத்தோடே இவன் சதா காலமும் வாழ்ந்து விடுவான். ஏன்னா அவருக்கு நோக்கம் என்ன? பரிசுத்தம் உள்ள சந்ததி இந்த பூமியை நிரப்பணுங்கிறது அவரது நோக்கம். பரிசுத்தம் உள்ள சந்ததி, பாவம் இல்லாத சந்ததி இந்த பூமியை நிரப்பணும். ஆனா பாவம் உள்ள மனிதன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டான்னா இவன் பாவத்தோட வாழ்ந்துருவானே. அந்த ஒரே காரணத்துக்காக இந்த மனிதனை அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய வேலியை போர்த்தார். எந்த மனிதனும் கடக்க முடியாத ஒரு வேலி, கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே வைத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த வேலியை தாண்டி, அந்த சுடரொளி பட்டயத்தை தாண்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க ஆவலாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்படி அந்த குற்றமில்லாத காலத்தில் தோல்வி நிமித்தமாக ஒரு தேவ நியாய தீர்ப்பு வந்த பொழுது தேவன் ஒரு மகிமையான வெளிப்பாட்டை அங்கே கொடுத்தார். முதல் வெளிப்பாடு, நீ நிர்வாணியாயிருக்கிறாய், உன் வெட்கம் மூடப்பட வேண்டும் என்றால் உனக்கு ஒரு ஆடை தேவை அப்படின்னு ஒரு வெளிப்பாடு. அதனால் அவர் ஒரு ஆடையை செஞ்சார். உன் சுய நீதியாகிய அத்தி இலைகள் உனக்கு ஆடையாய் இருக்க வேண்டாம். உன் நிர்வாணத்தை எப்பொழுது மூடுகிற, உன் அவலட்சணத்தை எப்பொழுது மூடுகிற ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் தோலை உனக்கு ஆடையாய் கொடுக்கிறேன் என்று அந்த மனிதனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி அங்க முதல் முறையாக அடிக்கப்பட்டது, ஏதேனில் அடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பாவம் செய்தது மனிதன், ஆனால் குற்றமே செய்யாத ஆட்டுக்குட்டி ஏதேனில் அடிக்கப்பட்டது. அதனுடைய தோல் பீக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த தோலை கொண்டு மனிதனுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானபடியினாலே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய துரோகங்கள் அப்படிங்கிற அவலட்சணங்கள் எல்லாம் வெளியே தெரியாதபடிக்கு அவருடைய வஸ்திரத்தினாலே, இரட்சிப்பு அப்படிங்கிற வஸ்திரத்தினாலே நம்மை மூடிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். அந்த இரட்சிப்பு அப்படிங்கிற வஸ்திரம் நம்மை மூடிக்கொண்டபடியினாலே நமது அவலட்சணங்கள் இந்த உலகத்திற்கு தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த வெளிப்பாட்டை ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாட்டை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் இன்னும் ஒரு வார்த்தை கொடுத்தார். சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த ஸ்திரீயின் வித்தாய் ஒருவர் இந்த உலகத்தில் வருவார். நீ எப்படி இந்த மனிதனை, மனுஷியை வஞ்சகத்தினால் ஏமாற்றிக் கொண்டாயோ அந்த வஞ்சகத்தை அழிக்கும்படி ஒருவர் இந்த உலகத்தில் வருவார். காலங்கள் அதற்காக வைக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொன்னார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாய் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தவர் மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே சிலுவையிலே நிர்மூலமாக்கி போட்டார். அப்படி ஒரு பரிசுத்த வெளிப்பாடு அந்த குற்றமில்லாத காலத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த குற்றமில்லாத காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படி ஆண்டவர் தண்டித்த பிற்பாடும் மனிதனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் என்றால், தேவன் தண்டிக்கிறதுல, நியாயம் செய்கிறதுல மாறாதவராய் இருந்தாலும் அவர் அநாதி சிநேகத்தால் மனிதனை நேசிக்கிறவர். எந்த மனிதனும் கெட்டு போக கூடாது என்பது அவரது சித்தமாய் இருக்கிறபடியினாலே, அவரது கிருபையினாலே மனிதனுக்கு இன்னொரு காலம் கூட்டி கொடுக்கப்பட்டது.
நமக்கும் அப்படி ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் கனிவுடன் காத்திரே. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் கனிவுடன் காத்திரே. வஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியினின்றுமே பறித்திழுத்தென்னை உம் சொந்தமாக்கினீர். வஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியினின்றுமே பறித்திழுத்தென்னை உம் சொந்தமாக்கினீர். என் இயேசுவே நானும் உடையவர், நீரென் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்தீரே, ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்தீரேன், ஏற்றுக்கொள்வீர். குயவனின் கைகளில் களிமண்ணை போலவே என்னை உன் கையிலே வைத்திட்டேன் நாயகா. குயவனின் கைகளில் களிமண்ணை போலவே என்னை உன் கையிலே வைத்திட்டேன் நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த ஆமென் ஹல்லேலூயா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவர், நீரென் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்தீரே, ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீர பலி. ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்தீரேன், ஏற்றுக்கொள்வீர். பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் எனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீச தூசி என்னை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீச தூசி என்னை நேசிக்கலானிரே. என் இயேசுவே நானும் உடையவர், நீரென் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்தீரே. ஓ ஆவியாத்மா, நான் இந்த உலகத்தின் உடையவன் அல்ல. ஆமே, ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீர பலியாய்
படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் நேசரின் இயேசுவின் கரமதை காண்பதால் மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் நேசரின் இயேசுவின் கரமதை காண்பதால் மகிழ்வுடன் ஏகுவேன். அக்கரை யோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். மகிழ்வுடன் ஏகுவேன். அக்கரை யோர்தானில் நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். என் இயேசுவே நானும் உடையவர், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீரவதியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா ரமஷகந்தரலபௌதரா நான் உம்முடையவர் என் இயேசுவே, நான் உம்முடையவர். நீர் விரும்புகிற காரியங்களை மாத்திரம் நான் செய்யணும். நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும். உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். இந்த உலகத்திற்கு பிரியமானவைகள் அல்ல, என் மாமிசத்திற்கு பிரியமானவைகள் அல்ல. என் மாமிசத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். இந்த உலகத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். கனத்தினாலே மகிமையினாலே என்னை முடி சுட்டினவரே, உமது இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை நிறைத்தவரே, உமக்கு பிரியமானவைகளை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ரபா ஷகந்தல பௌதரா ரகந்தியனம ஷகந்தல ரபௌதரா ஷகந்தல ரமௌகர மௌதரா ஷகந்தல ரமௌதியாரபா மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தை விட்டு நான் விலகி போகாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக் கொள்வீராக. நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நீர் வருகிற வரைக்கும் கைவிடாமல் செய்ய கிருபை தருவீராக. எப்பொழுதும் எங்கள் நிர்வாணத்தை மூடத்தக்கதாக உமது விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடுத்தாமல் நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தருவீராக. தெய்வமே, ஓ தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க கிருபை செய்து நீர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா. உமக்கு விரோதமாய் மனிதன் குற்றம் செய்த பொழுது ஒரு நொடி பொழுதிலே நீர் அவனை அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் நீர் கிருபை உள்ளவராய் அவனுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தது போல எங்களுக்கு மேலையும் இவ்வளவு நாள் நீர் பொறுமையாய் இருந்தீர், கிருபையாய் இருந்தீர். எவ்வளவோ முறை ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்திச்சோம். எவ்வளவோ முறை உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆனா ஒரு முறை கூட எங்களை அழித்து போட வேண்டும் என்று நீர் விரும்பவில்லையே. மறுபடி உமது அன்பினால இழுத்துக் கொள்ளுகிறீர். மறுபடி உமது இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறீரே. தேவனே, அந்த தயவை நினைத்து உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக, கரைதிரையற்ற கற்புள்ள கன்னிகைகளாக உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தையும் மாமிசத்தையும் வெறுக்க வெள்ளம் துறவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மாமிசத்தின் கிரியைகளை சுட்டெரித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ராத்திரியில யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்டாங்களோ அவ்வளவு பேருக்குள்ளே தேவ கிருபையும் சமாதானமும் தயவும் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முன்னலிலே சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக.